ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இன்றைய தேதியில காங்கிரஸ் கட்சியில ஒவ்வொரு தலைவர்களும் பலவாறு திமுக விமர்சனம் பண்ணியும், ஒருத்தர் தாவேக்காவோட சேர போறேன்னு சொல்லி, இன்னொருத்தர் திமுக கூட தான் இருக்க போறேன்னு சொல்லியும் பலவாறு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இவங்க இந்த முடிவு எடுக்கிறதுனால தமிழக அரசியல் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துடும், நாங்க ஒரு மிகப்பெரிய சக்தி அப்படின்னு அவங்க நினைச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லைங்கிறது அவங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் நல்லாவே தெரியும். அவங்களுக்கு நான் சொல்லிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம்தான், beggars can't be choosers. அதாவது பிச்சை எடுக்கிறவன் இதைதான் எனக்கு செய்யணும்னு சொல்லி கேட்க முடியாது. இப்ப இவங்களோட புது கோஷம் ஆட்சியில் பங்கு, ஆட்சியில் பங்கு, இது ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க கேட்டிருந்தீங்கன்னா உண்மையாவே காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருந்துச்சு, இல்லைன்னு மறுக்க முடியாது. இன்றைக்கு ஒன்றுமே கிடையாது. திமுகவோ அதிமுகவோ உங்க முதுகுல சுமந்து அந்த பக்கம் தூக்கி போட்டா தான் உங்களுக்கு எதுவோ இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா அதிமுக அந்த பக்கம் பிஜேபியோட செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நீங்க எங்க போக முடியும்? உங்களுக்கு இருக்க ஒரே வழி திமுக தான். நீங்க காமிக்கலாம் தாவேக்கா தாவேக்கா தாவேக்கான்னு நீங்க காமிக்கலாம். ஆனா உங்களுக்கும் தெரியும், திமுகவுக்கும் தெரியும், நீங்க அங்க போனீங்கன்னா சீட்டு ஜெயிக்க முடியாது, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கம்மி தான், வேண்டாம் வாக்கு சதவீதம் கூட வாங்கலாம். அதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த சூழ்நிலையில நீங்க நான் இன்றைக்குமே நான் சொல்லுவேன், காங்கிரஸும் இன்றைக்கு நான் சொல்லுவேன், அதை நீங்க மறுத்துக்கிறது சொல்லுவாங்க. காங்கிரஸ் சில காலத்துக்கு முன்னால அந்த காங்கிரஸ் 1990களுக்கு முன்னால இருந்த காங்கிரஸ் சாஃப்ட் இந்துத்துவ பாலிசி உள்ள காங்கிரஸ் தான். காங்கிரஸுக்கும் இன்றைய பிஜேபிக்கு ரொம்ப ஒரு பெரிய வித்தியாசமும் கிடையாது. இது நரசிம்மராவ் காலத்துக்கு அப்புறம் தான் இன்றைக்கு காங்கிரஸோட இந்த முகம், எல்லாரையும் அரவணைச்சு கொண்டு போகக்கூடிய அந்த முகம் காங்கிரஸுக்கு வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கிடையாது. காங்கிரஸும் ஒரு சாஃப்ட் இந்துத்துவ பார்ட்டியா தான் காங்கிரஸ் இருந்துச்சுங்கிறத காங்கிரஸை ஒட்டுக்கொள்ளக்கூடிய நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பேசணும்னா பத்தாது. சரி, இப்போ இந்த விஷயத்துக்கு வந்தோம்னா நான் இன்றைக்கு இன்னொரு விஷயமும் சொல்வேன், காங்கிரஸில் என்றைக்குமே பிஜேபி காரர்கள் உண்டு. குறிப்பா சொல்லணும்னா இந்திய அகில இந்திய லெவல்ல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க ரொம்ப இருப்பாங்க. அவங்க என்றைக்குமே அவங்களோட எல்லா காய் நகரத்தர்களும் அவங்க பேசுற எலெக்ஷனை ஒட்டி அவங்க மறைமுகமா காங்கிரஸை டேமேஜ் பண்ற மாதிரி ஏதாச்சும் பேசி கொடுத்துட்டு போவாங்க. உங்களுக்கு பச்சையாவே சொல்றேன்னா, எலெக்ஷன் சமயத்துலாம் பாருங்க, திரு மணிசேகர் ஐயர் ஏதாச்சும் ஒண்ணு பேசுவார், அப்படின்னு பாகிஸ்தானை புகழ்ந்து பேசுவார், ஏதாச்சும் எலெக்ஷன் சமயத்துல அவர் பேசுவார். ஆனால் இவங்க அவரோட காங்கிரஸ் விட்டு வெளியில ஏற்ற மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா வெளியேற்றிட்டா ஐயோ ரொம்ப தப்பு இல்லையா, அவங்க எல்லாம் காங்கிரஸ் விட்டு வெளியேற்றக்கூடாது, அவங்க எல்லாம் வெளியேற்றினா காங்கிரஸ் எப்படி இருக்கும், என்னதான் பேசணும், இப்படி ஒரு குரூப் காங்கிரஸ் உள்ள இருந்தே காங்கிரஸ் வீக்கெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இந்த குற்றச்சாட்டு முன்னாள் இந்திய ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி காங்கிரஸ் பிரணாப் முகர்ஜி மேலே இருந்துச்சு. அவரும் பிஜேபி மேன் இன் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நிறைய பேர் மேல அந்த அலிகேஷன் உண்டு. அப்போ நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிற மாதிரி அது நிறைய பேர் சொல்றது உண்டு. இது எல்லாத்தையும் ஒரு காமன் ஃபேக்டர் பாத்தீங்கன்னா, மேக்சிமம் ஆட்கள் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களா இருப்பார்கள். இன்று அந்த சமூகம் முழுக்க முழுக்க பிஜேபிக்கு பின்னால்தான் நிக்கிறாங்க, அணிவகுத்து நிக்கிறாங்க. என்னதான் காங்கிரஸ் தலைகீழ போறாலும், என்னதான் திமுக நாங்க அவுட்ரீச் பண்றோம் பண்ணாலும் ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த சூழ்நிலையில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காங்கிரஸ் ஒரு வார்த்தை பேசிச்சு, கூட்டணியை குறித்து எந்த ஸ்டேட் தலைவரும் யாரும் சம்பந்தப்பட்டவர்கள் பேசக்கூடாது அப்படின்னு. முதல்ல ஒரு தலைமைனா அதுக்கு குறைந்தபட்சம் மரியாதை கீழே உள்ளவங்க கொடுக்கணும். அப்பதான் தலைமைன்னு இருக்கு. இல்லைன்னா தலைமை என்னத்துக்கு, ரோட்ல போற நாய் கூட குலைக்குது, யாரும் கேட்கவா செய்யறாங்க, அந்த மாதிரிதான் தலைமை ஒரு நிலைமை ஆகி போயிடும். இன்னைக்கு திமுக ஸ்டாலின் சொன்னா அங்க இருக்கும் கேட்பாங்க, ஒரு 90% ஒபீனியன்ஸ் ஆச்சு நீங்க எதிர்பார்க்கலாம், 95 கிட்டத்தட்ட 100% எதிர்பார்க்கலாம். எடப்பாடி என்னதான் நீங்க வீக் தலைவர்னு சொன்னாலும் எடப்பாடி சொன்னா அதிமுக கேட்கும். இந்த சூழ்நிலை தான். இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா திரு வேலுச்சாமின்னு ஒருத்தர் இருக்கார். ஏதோ காமராஜருக்கு தான் மட்டுமே குத்தகை எடுத்து வச்ச மாதிரி ஒருத்தர் பேசுவார். அவர் பேச்சை நீங்க மட்டும் கேட்டு பாத்தீங்கன்னா, அடேங்கப்பா காங்கிரஸ் இந்தியாலே பெரிய கட்சி போல, இந்தியாவிலே பெரிய கட்சி, ஒரு 500 MP 543 MP ஒரு 400 MP வச்சிருக்காங்க போல, இவங்கதான் அவங்க மதிக்கலாங்க மாதிரி நினைப்பீங்க. ஆனா அவர் யாரு, என்னெல்லாம் பதவி வாங்கியிருக்காரு, இன்னைக்கு எலெக்ஷன் ஜெயிச்சாம எனக்கு தெரிஞ்ச ஒரு எலெக்ஷன் இன்னும் ஜெயிச்சே கிடையாது. இப்படித்தான் காங்கிரஸ்ல பெரிய பல தலைவர்கள் இருப்பாங்க, பயங்கரமா பேசுவாங்க, அவர் அப்படிம்பாங்க. ஆனா தனியா இன்னும் ஒரு கவுன்சில் எலெக்ஷன் கூட ஜெயிக்க முடியாது. இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும், ரெண்டு விஷயம் இருக்கு. பிஜேபி என்பது ஒரு கட்சி, உங்க நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க RSS என்பது அந்த அடிப்படைவாத கொள்கை கொண்ட அந்த இயக்கத்திலிருந்து வந்த கட்சி தான் பிஜேபி. RSS ஒவ்வொரு வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வச்சிருப்பாங்க. இதுக்கு இந்த ஹிந்துத்துவ பேசுறதுக்கு ஒருத்தர், அதை என்போர்ஸ் பண்றதுக்கு ஒருத்தர், பிரச்சனை பண்றதுக்கு ஒருத்தர், அப்படி எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க. அப்படி அரசியல் பண்றதுக்கு அவங்களால வைக்கப்பட்ட ஒரு அங்கம் தான் பிஜேபி. அது பிஜேபி பெருமையா சொல்லும், வி ஆர் பொலிட்டிக்கல் விங் ஆஃப் RSS, அவங்க பெருமையா சொல்லுங்க. மறைமுகமால நடக்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க ஓப்பனாவே சொல்லி ஓப்பனா செய்யறதுதான். அப்ப இந்த RSS கொள்கைக்கு எதிராக தான் என்றைக்குமே காங்கிரஸ் செயல்பட்டு வந்திருக்கு. அப்ப RSS கொள்கை உள்ளவங்க தெரிஞ்சு சந்தேகப்படுறவங்க எல்லாம் நீங்க பார்த்து அவங்களும் உள்ளே வச்சிருந்தீங்கன்னா உங்க கட்சி எந்த அளவுக்கு பலப்படும். திரு ராகுல் காந்தி அவர்கள் கொஞ்சம் யோசிக்கணும். இப்ப இந்த திருச்சி, இப்ப தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா இப்பதான் கொஞ்சம் காலமா தான் பிஜேபி RSS ஒரு வளர்ச்சி இருக்கு. முன்னாடி எல்லாம் கிடையாது. அவங்க யாரு என்ன அப்படின்னு கேட்பாங்க.
90 எல்லாம் கேட்டா பிஜேபி ஆர்எஸ்எஸ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரிதான் ஆர்எஸ்எஸ் ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் பெருவாரியான பகுதிகளில் இருந்துச்சு. அப்ப அந்த காலகட்டங்களிலேயே தொடங்கின காலகட்டங்களில் பிஜேபிங்கிற கட்சி தொடங்கின காலகட்டங்களிலேயே ஜனசங்கா இருந்த காலகட்டத்திலேயே அதோட ஆக்டிவா தமிழ்நாட்டில் அதோட கொடி தூக்கி பிடிச்சிட்டு டார்ச் பிளாக் பேரரா இன்னொரு யாருன்னா திரு சோ ராமசாமி. துக்ளக் பத்திரிகை அவரோட பத்திரிகை தான், உங்களுக்கு தெரியும். துக்ளக் பத்திரிகையோட ஆசிரியரான தலைமை ஆசிரியரான சோ ராமசாமி. சரிங்களா? இந்த சோ ராமசாமிங்கிறவர் என்றைக்குமே ஜன்சங் பாரதிய ஜனதா கட்சியோட சேர்ந்தவர் தான். அது 1950 இருந்து அவர் தன்னை அவங்களோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டார். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஆல் ஓவர் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஜேபி காரர் ஆர்எஸ்எஸ் காரர் எல்லாத்துக்கும் தெரியும். அப்போ காங்கிரஸ் காரங்களுக்கு அது ஒரு போகக்கூடாத ஒரு இடம் இல்லைங்களா? யாருமே அங்க போக மாட்டாங்க. அந்த பத்திரிகை சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் தலையிட்டுக்கவே மாட்டாங்க. ஏனென்றால் அப்படி செய்தால் அது கட்சிக்கு நேர் முரணான கொள்கை. இதுவரைக்கும் நடந்தது இல்லை. சும்மா முன்னாடி போயிருந்திருப்பாங்க. இப்ப திமுக கூட்டணி முடிந்தவரை நடந்தது இல்லை. இப்ப இந்த சூழ்நிலையில இந்த திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா? இவர் தான் அப்பப்ப கொக்கரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படின்னு அப்படி சேரக்கூடாது, எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேண்டும், திமுக அது இதுன்னு எல்லாத்தையும் கிழிச்சு ஊத்துவார். எல்லாம் உண்மை போய்க்கு ரெண்டாவது விஷயம். உங்களுக்கு என்ன இருக்குங்கிறதா கேள்வி. உங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. நீங்க யாருன்னு அடுத்த கேள்வி. சார் நீங்க யார் சார்? நான் 77 வயசா 10 வருஷம் அரசியல் இருக்கு. உண்மையா சொல்றேன் சார், நீங்க கத்துறதுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். உண்மை அதுதான். ஏன்னா உங்க கட்சியில ஏதோ ஒரு காலத்துல எங்களுக்கு மூப்பனார் தெரியும், ஒரு காலத்துல வாழப்பாடி ராமமூர்த்தியை தெரியும், திண்டிவன ராமமூர்த்தி இருந்தாரு, அப்புறம் மரகத சந்திரசேகர அம்மையார் இருந்தாங்க. இப்படி சில பேர் இருந்தாங்க ஒரு காலத்துல. நாங்க இல்ல அப்படின்னு சொல்லல. அந்த காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமே காங்கிரஸ் தலைவர்களுக்கு ஒரு தட்டுப்பாடு வந்துச்சு. அப்புறம் இடையில EVKCல கொண்டு வந்தார். இதுல எந்த இடத்துலயும் உங்க பேரை நான் கேள்விப்பட்டது இல்லை. இப்படி சில பேர் நீங்க அடுத்தவங்களை குறை சொல்லியே பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. அதாவது தர்மி சொல்ற பாட்டிலேயே பேர் வாங்கும் புலவர்களும் உண்டு, குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களும் உண்டு. இவர் 2வது வகையை சேர்ந்தவர். இப்ப இவர் என்ன பண்றாரு? இது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம் பாருங்க. அரசியலுக்காக தன்னுடைய ஆதாயத்திற்காக தான் வர வேண்டுங்கிற கட்சி அடமான வைக்கிற மாதிரி துக்ளக்குடைய 56வது ஆண்டு விழாவில் இவர் போய் பங்கேற்கிறார். யாரெல்லாம் அந்த மேடையில் உட்கார்ந்திருக்க அத்துணை பேரும் 1-2 அதிமுக காரங்கள் தவிர, சைதை துரைசாமி போன 1-2 அதிமுக காரங்களை தவிர அத்துணை பேரும் பாஜகவை சேர்ந்தவர்கள். அந்த மேடையில போய் இந்த ஆள் பேசுறான் அப்படின்னா இவனுடைய தரம், இந்த மனிதனுடைய தரம், இந்த மனிதனுடைய குணம், இந்த மனிதன் ஒரு நிறமாறக்கூடிய பச்சோந்தி என்பது உங்களுக்கு அதிலேயே தெரிஞ்சிடும். நான் திமுக நல்லவன் கெட்டவன் சொல்ல வரல. ஆனா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா எலக்டரேட்டுக்கும் தெரியும், காங்கிரஸ் என்னைக்கும் திமுகவோ அல்லது அதிமுகவோ சுமந்தாத்தான் காங்கிரஸ் ஒரு MP சீட்டு கூட கிடைக்கும். அதுவும் இன்னைக்கு நிலைமை இன்னும் மோசம். காங்கிரஸ் கேண்டோட சொந்தக்காரன் கூட காங்கிரஸ்காரனுக்கு ஓட்டு போட மாட்டான். திமுக தான் மாவட்ட செயலாளர்களும் வட்ட செயலாளர்களும் சேர்ந்துதான் சுமந்து அவங்களை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு கேண்டிடேட்ஸுக்கே தெரியும். இப்படி இருக்கும்போது நான் ஏதோ பெருசா ஊர் சண்டையில வாடா 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 சுமனா பானா வடிவேல் மாதிரி கத்திட்டு திரியிறவன மாதிரிதான் இந்த வேலுச்சாமி. இவர் அங்க போய் என்ன சொல்றது, கேட்டஸ் அவுட் ஆஃப் த பேக்னு சொல்லுவாங்க. என்னைக்குமே சொல்லியிருக்கேன், காங்கிரஸில் பிஜேபி காரர்கள் உண்டுன்னு நிறைய பேர் கோவப்பட்டு எனக்கு நண்பர் அன்றைக்கு ஒரு நண்பர் கூட வீடியோ பார்த்தேன். சார் இப்படி இருக்கு என்ன சார், நம்ம நன் தெரிஞ்சவர் தான். அவரும் சொல்லும்போது சொல்றாரு, என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, பிஜேபி காரன் எப்படி நீங்க சொல்றீங்க காங்கிரஸ் இருக்காங்கன்னு. நான் சொல்லல, இந்த வீடியோல அவரே சொல்றாரு. அப்ப என்ன பேச நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஜன்சங் காலங்களிலிருந்தே ஜனசங் பாரதிய ஜனதா பார்ட்டியோட உறுப்பினர், அதை மறைமுகமா சப்போர்ட் பண்ற, ஓப்பனா சப்போர்ட் பண்றவர் திருச்சோ அவர்கள். அப்ப இவர் நான் காங்கிரஸ் பேசுறவர் 1971 எனக்கு ஒரு அறிமுகமானார். நாங்க பாத்தீங்கன்னா மணிக்கணக்கில் சேர்ந்து உட்கார்ந்து பேசுவோம். வீட்டுல ஒரு நாள் போனா பட்டி போட்டு என்ற உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருந்தார். விடிஞ்சது கூட தெரியாம பேசிக்கிட்டு இருந்தார். உனக்கு அங்க என்னையா வேலை, அதான் கேட்கிறேன். இதுதான் காங்கிரஸ் உள்ள பிஜேபி காரங்க நான் சொல்றேன். உனக்கு அங்க என்ன வேலை? சோ ராமசாமி என்பவர் அந்த கொள்கையுடைய அது ஒரு அவ்வளவு தனிப்பட்ட விருப்பம், அதை சொல்ல மாட்டேன். நீங்க காங்கிரஸ்காரன் இருக்கீங்க, ஒரு பிஜேபி காரருக்கு RSS காரர் இருக்கு, அவ்வளவு உரிமை. அவர் ஒண்ணு தேடி வரல, நீ எங்க போற? அப்ப என்ன அர்த்தம்? நீ அங்க ஏதோ உன்னோட ஆதாயத்துக்காக போறன்னு அர்த்தம். அப்ப உன்னை காங்கிரஸ்காரனாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாத்தையும் வருஷம் சொல்ற. அப்படி எனக்கு சோ ராமசாமி எப்படி அரசியல் மேடையில் பேச வந்துட்டா ரூம்ல தனியா தான் இருப்பார், யாரோட இருக்க மாட்டார், நாடகங்களுக்கு போகின்றார், சேர்ந்திருப்பார். அரசியல் மேடை பேச்சு வரும்போது அவர் ஒருத்தரை அறைக்குள் அனுமதித்தார் என்றால் அது நான் தான் பெருமையா சொல்றேன். இப்படிப்பட்ட ஒரு நபரை காங்கிரஸ் தாங்கூடையே வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் வளர நினைச்சா முடியுமா? அதுதான் உங்களோட நிலைமை. அது மட்டும் சொல்லாம அங்க போய் இவர் கூட்டணி குறிச்சு நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஸ்பெசிபிக்கா கண்டிஷன் போடுறீங்க. 2 கூட்டணி இதுக்கு முன்னாள் எல்லாரும் பேசுறாங்க. 2வது கூட்டணி அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? நாங்க தான் முடிவு பண்ணணும். காங்கிரஸுக்கு யார் சீட்டு கொடுக்கணும், அவங்க 5 சீட்டு 6 மினிஸ்டர் சீட்டை கொடுத்தவங்க தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு இவர் பேசுறாரு. அப்ப இங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க?
உங்களை ஏற்கனவே இந்தியா முழுசு எவ்வளவு மதிக்கிறதே கிடையாது. தமிழ்நாட்டுல 5 பைசாக்கு உங்களை மதிக்க, அது இன்னும் கேவலம். தமிழ்நாட்டுல 5 பைசாக்கு மதிக்க போறது கிடையாது. இப்ப இதெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேசுறான், அதை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாத ஒரு கையாளாகாத கட்சிகள் ஒரு இமேஜ் தான் உங்களுக்கு வரும். இதுல நீங்க ஒரு விஷயங்களை நல்லா புரிஞ்சுக்கணும். இவ்வளவு நடந்தும், இவ்வளவு பிரச்சனை நடந்தும் திமுகக்குள்ள என்ன நடக்குது, உனக்கு கூட்டணி தருவேனா தரமாட்டானுங்கன்னா ரொம்ப பேச மாட்டேங்கிறாங்க. ஒரே வார்த்தை மட்டும் கேட்ட, ஆட்சியில் பங்கு கிடையாது, அது கொள்கை. அவன் சொல்லி முடிச்சிட்டான். காங்கிரஸ் இப்படி பேசுறான் தப்பு, அவன் அப்படி பேசுறான், இவன் அங்க போய் பாக்குறான். பப்ளிக்ல அவங்க பேசவே இல்லை. உங்க ஆட்கள் எத்தனை பேர் கொக்கரிச்சு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. உங்களால கட்டுப்படுத்த முடியாத ஒரு இயக்கமா இருந்தீங்கன்னா உங்களை வச்சு எந்த கட்சிக்கும், திமுக எந்த கட்சிக்கு என்ன பயன்? நஷ்டம் தான். உங்களை தூக்கி சுமக்கிற அவ்வளவு பேரும் ஃபுல் வெயிட் உங்களை தூக்கியும் சுமந்துட்டு நீங்க அதுக்கு மேல 10 பாரதியம் தூக்கி மேல வச்சு தூக்கி வீசத்தான் செய்வான். இப்ப காங்கிரஸுக்கு நான் ஒரு ஓப்பன் சேலஞ்ச் விடுறேன். ஓப்பன் சேலஞ்ச். நீங்க திமுகவோடயோ அல்லது அதிமுகவோடய இல்லாம, நீங்க அதிமுக முடியாது இல்லையா, அதிமுக பிஜேபியோட போயிட்டா இல்லாம நீங்க தமிழ்நாட்டில் ஒரு 30 எம்எல்ஏ சீட் ஜெயிச்சுக்காமீங்க. நீங்க தாவேக்கோட கூட போய்க்கங்க, உங்க விருப்பம். 30 எம்எல்ஏ சீட் நீங்க ஜெயிச்சுக்காமீங்க. ஏன்னா நீங்க ஏன் 30 சொல்றேன்னா, நீங்க டிஎம்கே 30 சீட்டுக்கு மேல ஜெயிச்சிருக்கிறீங்க. ஜெயிச்சு காமிங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. அதே மாதிரி அடுத்த கவுன்சில் எலெக்ஷன் வரப்போகுது, அதுவும் நில்லுங்க. தனியா ஒரு நகராட்சியை பிடிச்சுக்காமீங்க, அதுக்கப்புறம் உங்களை கட்சியா மதிக்கலாம். எல்லாரும் சாதாரண உலகத்திலேயே திறமையில்லா ஒரு அச்சீவ் பண்ண முடியாதுன்னா மதிக்க மாட்டாங்கன்னா உலக இயல்பு. அரசியல்ல உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்க, உங்களை எதுக்கு தூக்கி சமக்கணும்? ஆனா அதையும் மீறி திமுக தலைவர் உங்களை என்ன சொல்றாரு, இவர் தான் 2024 பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தி. அன்னைக்கே நான் சொன்னேன், அன்னைக்கே சிரிச்சுட்டே சொன்னேன், இதோட முடிஞ்சு போச்சு யூபி. என்ன அதே மாதிரி யூபிஏ முடிஞ்சும் போச்சு. இந்த வார்த்தை இருந்தாலும் சொல்லாம இருந்தா கூட ஒருவேளை கூட அப்ப சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். இந்த ஆள் தான் பிரைம் மினிஸ்டர் வருவான்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல, யாரும் ஓட்டு போடல. அதுவும் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ உங்க கட்சியில் இந்த வேலுச்சாமிங்கிற நபர் யார், முதல்ல அதை கிளாரிஃபை பண்ணுங்க. மக்கள்கிட்ட வந்து டெய்லி 4 பேர் பேசுறான், காங்கிரஸ் 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 கீழே போஸ்ட் ஓட்டுறதுல இருந்து தலைவர் வரைக்கும். வேலுச்சாமி என்ற இந்த நபர் யார்? ஏன் அவர் இடையில வந்து கூவிட்டு இருக்காரு? உங்களால கட்டுப்படுத்த முடியுமா முடியாதா? அப்ப நீங்களே பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுறீங்களா? அது அரசியல்ல செய்யலாம், தப்புன்னு சொல்ல. அதை செய்வதற்கு ஒரு தகுதியும் ஒரு பலமும் வேண்டும். உங்களுக்கு ரெண்டுமே இல்லை. இன்னைக்கு திமுக அதிமுக கொடுக்குற உண்மையா சொல்லணும்னா பிச்சையில தான் நீங்க தமிழ்நாட்டில் ஒரு 4 சீட்டு வாங்கணும். திமுக ஒருவேளை நீங்க இல்லாம ஜெயிக்கலாம், தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கலாம், அமைக்க முடியாம போகலாம். அதுக்கு நீங்க காரணமா இருக்க முடியாது. உங்களுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தோட வேற எங்கேயுமே உங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு கிடையாது. உங்களுக்கு இப்பவும் நான் சொல்றேன், உங்களை சேர்த்துக்கிறதுக்கு திருமாவளவன் கூட்ட ஐயா பாத்துக்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கான்னு சொல்லி ராமதாஸ் ஐயா கூட சேர்த்தாங்கன்னா உங்களோட வட மாவட்டங்கள்ல பெரிய இம்பாக்ட் வந்து திமுக உதவியா இருக்கும். உங்களை சேர்த்துக்கிறது எந்த உதவியும் கிடையாது. இருந்தாலும் கழுதை தூக்கி சுமக்கிற மாதிரி சரி மத்திய கட்சியை வச்சுக்குவோம், நாளைக்கு உபயோகமா இருக்கும்னு சொல்லி தான் உங்களை கூட்டு சுமந்துட்டு இருக்காங்க. வெளியில போறீங்கன்னா நீங்க போங்க, அது உங்க விருப்பம். ஒரு கூட்டணிக்குள் இருந்து கொண்டு அசிங்கமாக பேசிட்டு மேடையில் கொஞ்சம் அசிங்கமா அருவருப்பெல்லாம் அவர் பேசினார். அது என்ன கொஞ்சம் அதுல கொஞ்சம் அநாகரிகமான விஷயங்கள். சரிங்களா? அரசியல்ல வந்து எவனுமே நல்லவன் கெட்டவன் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு நபரை வந்து நீங்க தாக்கும் போது ஒரு கொள்கைகளை தாக்குங்க. அவர் கரப்ஷன் பண்ணாரு தாக்குங்க. தனி மனித ஒழுக்கம் உங்க தலைவர்களை குறிச்சு 1 லட்சம் விஷயங்கள் பேசலாம். ஆனா தனி மனித ஒழுக்கத்தை பத்தி நாங்க பேச விரும்பல. ஏன்னா அது பிரச்சனை கிடையாது. நீ எக்கேடும் கெட்டு போ, நீ நாட்டுக்கு என்ன செஞ்ச, நாட்டுல உன்னோட நடத்தை எப்படி இருந்துச்சு, கரப்ஷன் இருந்துச்சா, இது பேசு. அதை விட்டு மற்ற எல்லா விஷயங்களையும் கூட அவர் பேசினா கொஞ்சம் அருவருப்பாகத்தான் இருந்தது. அப்போ இந்த வேலுச்சாமிங்கிற முதல் விஷயம் நீங்க கிளாரிஃபை பண்ணி ஆகணும். யார் இந்த ஓட்டர் கேட்கறான், யார் அந்த வேலுச்சாமி? வேலுச்சாமி ஏன் கத்துற? வேலுச்சாமி காங்கிரஸ்ல என்ன பொசிஷன் இருக்காரு எங்களுக்கு தெரியாதுங்க. அதை முதல்ல சொல்லுங்க. இரண்டாவது மிக மிக முக்கியமான விஷயம், மேன் அப் அப்படிம்பாங்க ஆங்கிலத்துல. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நல்லா ஆங்கிலம் தெரியும். மேன் அப். கையில டெசிஷன் எடுங்க. வேண்டானா வேண்டான்னு சொல்லிட்டு உள்ள போங்க, இல்லைன்னா இருங்க. எப்படி லல்லு பிரசாத் யாதவ் பையனை கடைசி வரைக்கும் தலைக்கு மேல உட்காந்து இருக்கா இல்லையா சீட்டு கொடுக்கணும் உங்களோட போராடியே அவன் அந்த பையன் கூட 30-40 ஜெயிச்சிருப்பான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கணக்கு அப்படி 3 பெரிய கட்சி அதுல 2 சேர்ந்தா ஜெயிச்சிருவாங்க. அதான் ஜேடியும் பிஜேபி சேர்ந்து ஜெயிச்சிட்டாங்க. ஆனா இல்ல கண்டிப்பா கொஞ்சம் கூட சீட் வாங்கியிருப்பான். நீங்க படுத்தின பாடல அவன் தலையை பிச்சு அவன் கட்சி இழுத்து கீழே விட்டு நீங்களும் தெருக்கு போய் கடைசியில பல்லு எழுச்சிட்டு நிக்குது இன்னைக்கு பீகார். தமிழ்நாட்டுல இந்த நிலைமை வரக்கூடாது அப்படின்னா திமுக அவங்க டெஃபினட்டா டைட்டா தான் ஹேண்டில் பண்ணி ஆகணும். விருப்பம் இருந்தால் இருங்கள், இல்லை என்றால் போய்விடுங்கள். அன்றாடம் நீங்க நடத்துற ஒவ்வொன்றும் கோமாளி கூத்தா உங்க கட்சியை இன்னும் கொஞ்சம் தான் கீழே எடுத்துட்டு வந்திருக்கு. நல்லா புரிஞ்சுக்கங்க. மிஸ்டர் ராகுல் காந்தி, தேர் இஸ் a warning note to you. உங்களுக்கு ஒரு அபாய எச்சரிக்கை உண்டு நான் கூறுகிறேன். என்னன்னா, உங்களுக்கு டெல்லிக்கு போகணும்னா தமிழ்நாடு வழியா தான் உங்களுக்கு டெல்லியோட பார்த்து போகும். பிஜேபி கிடையாது. நீங்க தமிழ்நாட்டுல ஜெயிக்கிறனால டெல்லிக்கு போகணும்னு சொல்ற வழி
மிஸ்டர் ராகுல் காந்தி உங்களுக்கு கிடையாது. நீங்க டெல்லிக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அதன் பாதை தமிழகத்திலிருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. தமிழகத்துல நீங்க இல்லைன்னா நிச்சயமா எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு டெல்லி அரியணை உங்கள் கனவில் கூட கிடைக்காது. அப்போ நீங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ண போறீங்க, உங்க அலையில உங்களோட கூட்டணி யாரை வைக்க போறீங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி வைக்க போறீங்க, உங்களுக்கு டெல்லி வேணுமா வேண்டாமா, இது எல்லாத்தையும் முடிவு பண்ண வேண்டியது நீங்கள் தான். உங்கள் கட்சியில் உள்ள RSS காரர்களையும் பிஜேபி காரர்களையும் அடக்கி வையுங்கள். அவர்கள் உங்களுக்கு வேண்டப்பட்ட சமுதாயமாக இருக்கலாம், ஆனாலும் அவர்கள் தவறு செய்யும் போது அவங்கள நீங்க கண்ட்ரோல் பண்ணி வைக்கலன்னா உங்க கட்சி ஆல்ரெடி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. இன்னும் திருவோடி எழுந்து தெருவோட போக வேண்டியதுதான் உங்க கட்சியோட நிலைமை. யார் யாரை பத்தி நாங்க சொல்றோம் தெரியும். நீங்க யாரெல்லாம் நெருங்கிய நண்பர்கள் தோல் மேல கை போட்டு கூட்டு போனீங்களோ அவ்வளவு பேர் நான் சொல்லணுமா, மிஸ்டர் ஜிதின் பிரசாதா, மிஸ்டர் ஜோதிராத்ய சிந்தியா, இவங்கள யாரு? நீங்க எப்போதும் தோல்ல கை தூக்கி போட்டு போவீங்களே, அங்க போயிட்டாங்க. சச்சின் பைலட் போயிட்டு அப்படி போயிடுவார் நினைச்சு திருப்பி வந்துட்டார். இதுதான் உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் மென். புரிஞ்சுக்கங்க. இன்றைக்கு திமுக உங்களுக்கு இந்த எலெக்ஷன் எனக்கு இல்ல நான் தேவை முறுக்குனீங்கன்னா 29ல உங்களுக்கு டெல்லிக்கு போகக்கூடிய பாதை தமிழகத்தின் மூலமா செல்றதுங்கிறத நீங்க முதல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதற்கேற்ற மாதிரி டெசிஷன் எடுங்க. கட்சியில் உள்ள கலைகளை பிடுங்கி எறியுங்கள். இல்லைன்னா கலையோட ஃபுல்லா கலையா இருந்துச்சுன்னா உங்க கட்சி உருப்படாது. நிச்சயமா சொல்லுங்க, 100 கழுதையை வச்சு மேய்க்கிறத விட 10 பசுமாடை வச்சு பால் கறக்கிறது என்னைக்குமே பெட்டர். நீங்க புரிஞ்சுக்கங்க. நீங்க புரியக்கூடியவராக இருந்தால்தான் நீங்கள் அரசுக்கு தகுதியானவர். வேலுச்சாமி போன்ற நபர்களை, அதுவும் துக்ளக்ல போய் அந்த ஆள் பேசிட்டு வந்திருக்கான்னா, தலைமைன்னு இந்த காங்கிரஸ்ல ஒன்றுமே இல்ல, இட்ஸ் a zero entity அப்படிங்கிறது தான் அது காமிக்குது. தலைமை ஒரு டஸ் நாட் நோ ஹவு டு பை, கடிக்க தெரியாத ஒரு தலைமை, கண்டிக்க தெரியாத ஒரு தலைமை, எதுக்கும் தலையாட்டிட்டு போற ஒரு தலைமை இருக்குங்கிறது ஒரு கேவலமான செய்தியை தான் வெளியில சித்தரிக்குது. இப்பவாசி நீங்க திருந்துங்க, இல்லை என்றால் பின்னால் இன்னும் வருத்தப்படுவீர்கள். டெல்லி உங்களுக்கு என்றுமே கனவாகவே போய்விடும். மீண்டும் சந்திப்போம்.